Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு அந்த காம்பு தலைப்பகுதியெல்லாம் வெட்டிட்டு ஒரு அரை இன்ச்சு சைஸில் வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வரையும் தோல் உரித்து முழுசாக வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பில் ஊற்றிட்டு அதுலேயே 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். போட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காயில் கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது போகிற வரையும் வதக்கிக்கணும். அது போன உடனே அது பாதி வதங்கின உடனே தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா அது வழுவழுப்பு போனதும் அதை நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, புளி, சாம்பார் பொடி எல்லாம் அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சும்மாவே வேக வைக்கலாம். ஏன்னா குக்கரில் ஒரு சவுண்ட் வச்சிட்டோன்னா ரொம்ப குழஞ்சி வெண்டைக்காய் அப்படியே கழண்டு நூல் நூலாக போயிடும். அதனால் அப்படியே மூடி வச்சு அடுப்பை குறைச்சி வச்சு அப்படியே சிம்மில் போட்டோன்னா நல்லா வெண்டைக்காய் வெந்துடும். ஏன்னா பாதி வதக்கிட்டோம் வேறு, கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அப்புறம் நல்லா வெந்து பச்சை வாசனை எல்லாம் போனதும் எடுத்து சாதத்தோடு பரிமாறலாம். நான் முட்டைக்கோஸ் பொரியலோட பரிமாறியிருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியலோட லிங்க்கு கூட கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இந்த வெண்டைக்காய் சாம்பார் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.